பராசக்தி படம் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த நாய் கொதறி வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, அவங்களுடைய ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறது, பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம அவங்களே திட்டுறது அப்படி மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படின்ட்டு இந்த விஜய் ஃபேன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதி விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இவங்கள வச்சு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாருன்னு எனக்கு புரியவே இல்லை. முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டையே மாற்ற போகிறேன் அப்படி மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபேன்ஸே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லட்சணத்தில் வந்து இவர் தமிழ்நாட்டையே மாற்ற போகிறார். ஏன்னா எனக்கு தளபதி விஜய் மேலே கோபம் கிடையாது. பட் அவருடைய ஃபேன்ஸே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற போது அவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணிட போகிறாரு. ஏன்னா இப்போ நம்ம டிஎம்கே அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் டிஎம்கேவும் கிடையாது, டிவிகேவும் கிடையாது, என்னுடைய ஓட்டு அப்படின்னு நான் நோட்டாவுக்கு போட்டு போயிடுவேன். பட் இந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஏன் தற்கொலைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறலாம் இப்போ தான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி பணத்தை வாங்கி ஓட்டு போட்டிருந்த மக்கள் இப்போ வந்து முட்டாள்தனத்தினால ஓட்டு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன் அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம்.